ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நீங்க ஒரு யூடியூப் பிகினரா இருக்கலாம், இல்ல யூடியூப் சேனல் ரன் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். உங்க சேனலுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரோவை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் மூலமா எப்படி கிரியேட் பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் உருவாக்கின ஒரு இன்ட்ரோவை ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம டெமோ வந்து பார்த்துடலாம். guys, இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த இன்ட்ரோ எப்படி இருக்கு. சோ நான் நம்ம சேனலுக்காக கிரியேட் பண்ண ஒரு இன்ட்ரோ, அதே போல இன்னொரு இன்ட்ரோ வந்து வெர்ஷன் 2 வந்து காட்டுறேன் பாருங்க. guys, இந்த இன்ட்ரோவையும் பாருங்க. சோ இந்த இன்ட்ரோ பிடிச்சிருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி வெர்ஷன் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் அந்த இன்ட்ரோவையே நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே guys, இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இன்ட்ரோங்கிறது என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு தேவையான இன்ட்ரோவை எப்படி கிரியேட் பண்ணணும் அந்த பேசிக் மெத்தட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த ஒரு டெம்ப்ளேட்டையுமே உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்கா எல்லாமே நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ஒரு இன்ட்ரோவுக்கான டெம்ப்ளேட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஸோ யூடியூப்ல போய் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃப்ரீ இன்ட்ரோ டெம்ப்ளேட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஏதாவது ஒன்று நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்காங்க. ஸோ அப்படி நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரோ டெம்ப்ளேட் வந்து ஒரு ஜிப் ஃபைலாவோ இல்ல ரேர் ஃபைலாவோ இருக்கும். அதை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல ஒரு சில ஃபைல்ஸ் கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டும் கிடைக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டெம்ப்ளேட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நான் சூஸ் பண்றேன். இப்போ ஏதாவது ஒன்று சூஸ் பண்றேன் பாருங்க. இப்போ நம்ம வீடியோல பார்த்தோம் பாத்தீங்களா, அதே இன்ட்ரோ டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு ஜஸ்ட் டெமோக்காக மட்டும் இப்ப காட்டுறேன். இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஃபாண்ட் அது இது நிறைய கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டர் அண்ட் லோகோ அண்ட் யுவர் லோகோ. ஸோ இதுல நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் பாத்தீங்கன்னா இந்த யுவர் லோகோங்கிற இந்த இடம் தான். ஸோ இங்க வந்து டம்மியா ஒரு லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த லோகோவும் இந்த லோகோவுடைய சைஸும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரேதா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ரேம்குள்ள அது ஃபிட் ஆகும். இப்போ நீங்க இங்க பார்க்க முடியும், இந்த சதுர கட்டத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லோகோ கரெக்டா செட் ஆகுதான்னு பார்த்துடலாம். இப்போ என்னுடைய பிசில இருந்து நான் ஒரு லோகோவை நான் சூஸ் பண்றேன், அதை நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இங்க இம்போர்ட் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த கார்னர் எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம பாத்துக்கணும். இப்போ பக்காவா நம்ம சென்டரா வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டம்மி லோகோ வந்து நீங்க இந்த ஐ ஐகானை வந்து டிசேபிள் பண்ணிருங்க. இப்போ நம்மளுடைய லோகோ மட்டும் தான் இங்க தெரியுது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஃபைனல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெர்ஷன் 1 அப்படிங்கிற இடத்த வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு இந்த ஃபுல்லுங்கிறத வந்து தேர்ட் இல்லைன்னா குவார்ட்டர் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நீங்க இங்க பார்க்க முடியும் நம்மளுடைய இன்ட்ரோ அந்த லோகோவுக்கான ஒரு ப்ரிவியூ வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க யுவர் ஸ்லோகன் ஹியர், வெப்சைட் ஹியர், இது மாதிரி எல்லா டெம்ப்ளேட்லுமே நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல யுவர் ஸ்லோகன் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நீங்க என்ன உங்களுடைய சேனல் நேமோ அதை வந்து கரெக்டா என்டர் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான எனக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட்டையும் நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து போல்டா நான் கொடுத்துட்றேன். இப்போ அகைன் வெர்ஷன் 1 வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ நீங்க இங்க பார்க்க முடியும் ஹைடெக் மீடியாங்கிறது நேம் சேஞ்ச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் என்னவோ அதை வந்து இங்க வெர்ஷன் 1 வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய இன்ட்ரோல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் ஆயிருச்சு. ஃபைனலா இதுக்கு நீங்க எஸ்எஃப்எக்ஸ் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் இங்க ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ எஸ்எஃப்எக்ஸும் நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ
ஃபைனலா நம்ம இதை வந்து அவுட்புட் எடுக்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஃபைல் போங்க, எக்ஸ்போர்ட் கொடுங்க, ஆட் டு ரெண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஓகே கொடுத்துருங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் செட்டிங்னு கொடுத்துருங்க. இங்க பெஸ்ட் செட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இங்க ரெண்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு சில மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறோம். உங்களுடைய பிசி கான்ஃபிகரேஷன் என்ன அதை பொறுத்து தான். கொஞ்சம் ஹையர் இருந்துச்சுன்னா ரொம்ப குவிக்காவே இது வந்து லோடிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். கொஞ்சம் இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய பிசில கொஞ்சம் லோ வேர்ஷன் தான், ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி இதனுடைய அவுட்புட் என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, பாருங்க. டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இப்போ நீங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அந்த இன்ட்ரோவை செக் பண்ணி பார்த்துடலாம். இங்க வெர்ஷன் 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்து இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். சோ லைவா பாருங்க. வாவ், செம்மையா. நீங்களும் உங்களுக்கு தேவையான இன்ட்ரோவை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மூலமா இந்த கான்செப்ட்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் சம்பந்தமா வேற ஏதாவது வீடியோஸ் வேணுமா, இல்ல ஏதாவது டெம்ப்ளேட் வேணுமா அப்படின்னு நீங்க நினைச்சாலும் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காகவே பிரத்யேகமா ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணலாம். சோ ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.